இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு பாயசம் பண்ண போறோம். சக்கரவள்ளி கிழங்கே சக்கரவை அப்படியே ஸ்வீட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுல புட்டு பண்ணுவாங்க. இது வந்து பாயசம். ஸோ பாயசம் எப்படி இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சர்க்கரை கிழங்கு, ஜவ்வரிசி, முந்திரி, வெல்லம், நெய், பால், கண்டென்ஸ்டு மில்க், பாதாம், ஏலக்காய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சட்டி வச்சு முந்திரி வறுக்க போறோம். ஸோ இப்போ எவ்வளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம்? எப்படி அதுக்கான ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை கிழங்கு எடுத்துருக்கோம். அதை நல்லா துருவிட்டு தண்ணியில ஊற வச்சிடணும். தோலெல்லாம் சீவிட்டு வேக வைக்கல, தண்ணியில ஊற வச்சிருக்கிறோம். இதை நல்லா அலசிட்டு நம்ம வதக்கணும். ஓகே, நம்ம முந்திரியை மட்டும் வறுத்துக்கலாம், கொஞ்சமா உடைச்சுக்கலாம். ஓகே, முந்திரி பாதாமும் உடைக்கணுமா, சீவிரமா? பாதாம் வந்து ஃபைனலா சேர்க்கறதுக்கு தான், முந்திரி மட்டும் இப்ப சேர்க்கணும். ஓகே, இந்த நெய் சேர்த்துட்டோம். இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி சேர்த்து வறுக்கணும். ஓகே, ஓகேவா? போதுமா எல்லாமே? போதும் போதும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். போதும். முந்திரியை மட்டும் வறுத்து வச்சிருவோம். பாதாம் வந்து ஃபைனலா மேல டெக்கரேஷனுக்காக. இதுவும் மறுபடியும் போடுவோமா? இதை வந்து வறுத்து போடுவோம், அது வறுக்காமலே போட்டுக்கலாம். அதுவும் இதுல கொஞ்சம் பாதி வறுத்துட்டு பாதி வறுக்காம அப்படி ஏதாவது போடு? இல்ல, இது வறுத்து தான். வறுத்து போட்டதான் நல்லா இருக்கும் வாசனையா. ஓகே ஓகே. ஸோ ஃபுல்லா கையிலேயே நல்லா உடைச்ச முந்திரி, முழுசா போடாம இப்படி நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்துக்கலாம். கால் கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு எவ்வளவு பால், எவ்வளவு வெல்லம், எப்படி ஜவ்வரிசி? எப்படி? ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் அளவு, 50 கிராம் அளவு எடுத்தாலே போதும். பால் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு நமக்கு தேவை. நல்ல திக்கான பால் 1/2 லிட்டர் அளவுக்கு தேவைப்படும். ஓகே, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க போறோம். பால்லே வேக வைக்கிறோன்றதுனால நமக்கு அது 1/2 லிட்டர் தேவை இருக்கும். ஓகே. அப்புறம் வெல்லம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்தா போதும். ஈக்குவல் குவான்டிட்டி சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளவு எடுத்துருக்கோம் அதே அளவு. ஏன்னா நீங்க வந்து இதுலயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுலயும் கொஞ்சம், அதோட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வேற சேர்க்கிறோம். அதனால அது வந்து ஒரு ஃபிளேவருக்காக சும்மா ஜஸ்ட் கொஞ்சமா தான் சேர்க்க போறோம். ஆனா அதுலயும் ஸ்வீட் வரும்ன்றதுனால நம்ம இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்தா போதும். 200 கிராம் அளவு எடுத்தாலே போதும். ஓகே. இப்போ இந்த முந்திரி பாதாம் அதெல்லாம் எப்படி? இந்த முந்திரி பாதாம் வந்து நம்ம விருப்பம், எவ்வளவு வேணாலும். ஐ திங்க் கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாமா? இதே நெய்யில நம்ம வந்து இது பண்ணணும், சக்கரவள்ளி கிழங்க வதக்கணும். ஓகே, வதக்கிட்டு தான் அதை வந்து நம்ம போட போறோம். தண்ணி ஊத்தி அலசிடணும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும்ல, அது மாவு சத்து அதுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வலுவலுன்னு வரும். அதனால தண்ணி ஊத்தி அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கணும். ஓகே, அந்த வலுவலுப்பு போகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறோம். அதை நல்லா இந்த ஒரு தடவை அலசினாலே போதும். இந்த தண்ணியிலே ஆல்ரெடி அலசி ஊத்திட்டு இப்ப மீதி அடுத்த இது. இப்ப தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. நெய் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். போடணுமா நெய்? இல்ல, நான் கொஞ்சமா போட்டுருவோம். ஏன்னா அதுல நம்ம முந்திரி வறுத்தது போக மீதி தானே இருந்தது. போதும். ஜவ்வரிசி வந்து ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி இருக்கும். அதை எவ்வளவு நேரம் ஊற வச்சிடணும்? ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தா. 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்க இது துருவ ஆரம்பிக்கிற டயத்துல ஊற வச்சிருந்தா கரெக்டா இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ வந்து துருவி வச்சிருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்க நல்லா தண்ணியில இருந்து இருத்துட்டு அதை இப்போ போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் உதிரியாவும் வரும். இப்போ நீங்க வந்து சக்கரவள்ளி கிழங்க அப்படியே போட்டீங்கன்னா ஒட்டிரும். இப்போ நம்ம வந்து வடிகட்டி போட்டதுனாலதான் இது மாதிரி உதிரியா கிடைக்கும். இல்ல நீங்க நான் வந்து துருவினேன் அப்படியே சேர்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கோங்க. அதுக்குதான் நம்ம ஒரு தடவை கழுவுறது. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி சேர்த்து தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, நிறைய சேர்க்கறதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வைக்கிறோம். எதுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சோம்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஜவ்வரிசி ஊறுனா சீக்கிரமா வந்துடும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது டைம் எடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஊற வச்சு சேர்க்கணும். நம்ம அது மாதிரி நல்லா சாஃப்டாவும் ஆகும். இப்ப இது நல்லா கலந்து விட்டுட்டு இருக்க டயத்துல இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த ஜவ்வரிசியோட சேர்ந்து. அந்த டயத்துல நம்ம ஒரு வெல்லத்தை கொஞ்சம் லைட்டா பாகு மாதிரி கச்சிக்கலாம். அதாவது தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். டஸ்ட் இருக்கும்ல, இதை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. காட்டுங்க. போதும், நிறைய தண்ணி வேண்டாம், இதுலயே போதும். இதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டயத்துல நம்ம பால் சேர்த்தலாம். இது வந்து நம்ம தண்ணியில வேக வைக்க வேண்டாம். சக்கரவள்ளி கிழங்கும் பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி இருக்கும். தண்ணியில வேக வைக்க கூடாது, ஃபுல்லா பால் தான் சேர்க்க போறோம். பால்லயே இப்ப வேக வைக்க போறோம். இந்த அளவு பால் சேர்த்துட்டு நம்ம கொதிச்சு வரும்போது வேணும்னா ரெண்டாவது சேர்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது கொஞ்ச நேரத்துக்குள்ள கட்டி ஆகும். அதனால நீங்க ஃபர்ஸ்டே ஃபுல் பாலையும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கட்டி ஆகும் போது அடுத்த பால் சேர்த்துக்கலாம். ஓகே, அடி மட்டும் பிடிக்காம பாத்துக்கோங்க. நல்லா கலந்து விடும்போது அடியில நல்லா இது பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இந்த சட்டின்றதுனால கொஞ்சம் அந்த அடி பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி விட்டா அதுல வேகுமா? இல்ல நம்ம ஃபுல் ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சிடலாம். அதனாலுமே அடி பிடிக்கும். அந்த கிழங்கு வந்து அடியில ஒட்டதான் செய்யும். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்ததை விட இப்ப நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இப்படி கட்டியாகும் போது நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு நம்ம துருவி சேர்க்கிறோம்னா சீக்கிரமா வெந்துரும். அதுக்காக நம்ம துருவி சேர்க்கிறோம். இல்ல நீங்க வந்து வேக வச்ச கிழங்கு இருக்கு அப்படின்னா கூட அதையும் நீங்க பண்ணலாம். நல்லா மசிச்சு சேர்க்கலாம், மசிச்சு செய்யலாம், நல்லா இருக்கும். இதுல வந்து எதுக்கு நம்ம அப்படி துருவி சேர்க்கிறோம்னா சாப்பிடும் போது இந்த சேமியா சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். சேமியா பால்லாம் சாப்பிடுவோம்ல, பாயசம்லாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நம்ம துருவி சேர்க்கிறோம். இப்ப பாருங்க நல்லா கெட்டியாகுது. இந்த டயத்துல நம்ம மீதி பாலையும் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வேக வச்சிடலாம். அது வந்து கரைஞ்சா போதும். நமக்கு டஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால கரைஞ்சா போதும். பாகு கடை இதெல்லாம் வேணாம். அது மாதிரி நம்ம பால் சேர்த்திருக்கோன்றதுனால வெல்லம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கணும். நல்லா திரிஞ்சிடும். நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை சேர்க்கணும். இப்ப அது குக் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? இல்ல, கொஞ்சம் கட்டி ஆகும். டைம் ஆக ஆக கட்டி ஆகும். எடுத்து அழுத்தி பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அந்த கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இந்த மாதிரி இருக்குல்ல, நல்ல நீளமா அது வந்து நல்லா மடங்கி வந்துரும். ஓகே, அப்படி இப்படி உருளைக்கிழங்கெல்லாம் வெந்தா அப்படி குழஞ்சு வருதோ அந்த மாதிரி இதுவும் குழஞ்சு வந்துரும். இது எந்த மாதிரியான சமயத்துல செய்யக்கூடிய ஒரு பாயசம்? எந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இது? ஆக்சுவலா நம்ம ஏன்னா நமக்கு எந்த ஒரு நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பாயசம் குடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் சாப்பிடலாம். ஒரு கல்யாண வீடுல ஒரு டிஃபரெண்டான பாயசமா இருக்கும். இது எந்த ஊர் ஸ்டைலு? கேரளா ஸ்டைல் பாயசம். கேரளா ஸ்டைல் பாயசம். நாகர்கோயில், கேரளா அந்த சைட்ல எல்லாம் இது ரொம்ப ஃபேமஸான பாயசம். அவங்க வந்து ஆக்சுவலா இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் மெயின் டிஷ்ஷாவே மெயினாவே ஒரு பாயசமா வைப்பாங்க. அடப்பிரதமம் மாதிரி இதுவும் ஒரு பாயசம். ஓகே, அந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பேர் விடுறது, அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இதையும் வைப்பாங்க. இது ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டி சூடு நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதுலயே வந்து கேரமலைஸ் ஆயிடுச்சுன்னா கம்பி பதம் வந்துடும். இல்ல அந்த அளவுக்கு வராண்டா, ஜஸ்ட் கரைஞ்சா போதும்.
ஓகே. இது இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ம். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாம் சேர்க்கணும். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் சேர்க்கணும். இப்ப அது மூடி விடலாமா? இல்ல மூட வேண்டாம். மூடுனீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஓகே. இது பாதாம் கட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஓகே. ஸோ பாதாம் வந்து இதுல நெய்ல எல்லாம் போடாம அப்படியே நம்ம வந்து போட போறோம் பாயசத்துல. ஸோ அதுக்காக பாதாமையும் கட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஊத்துறதுனால சூடா நம்ம வந்து வெல்லம் கரைச்சி அதுல ஊத்தக்கூடாது. அதுக்காக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப அதிகமாலாம் வேணாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு விட்டா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமா ஏலக்காவை அப்படி லைட்டா உடைச்சு சேர்த்துக்கலாம். உள்ள லைட்டா தட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் முந்திரி எல்லாம் போட்டுடலாமா? முந்திரி ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து மேல கடைசியா தூவுறதுக்காக. இப்ப இதை நல்லா கலந்துட்டு இது கூட முந்திரி, இது ஃபைனலுக்காக கொஞ்சம் வச்சிருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நல்லா கலந்து விட்டது. இப்போ இதுல வந்து நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். பாதாம் அது ஃபைனலா தூவுறதுக்கு. ஓ, டேஸ்டிக்கு இல்ல போ, டேஸ்ட்டுக்கு அப்புறம் டெக்கரேஷனுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஆறணும்னு சொன்னீங்களே, இது ஆறுனது போதும். பரவாயில்ல போடலாம். பரவாயில்லையா? நல்லா கட்டி ஆயிடுச்சுல, இப்ப போடலாம். மொத்தமா அப்படி ஊத்திடுங்க. அது நல்லா ஆறி இருந்தாலும் போதும். ஓகேவா? ஓகே. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம், நல்லா கலந்து விட்டாலே போதும். இது திக்கா தான் இருக்குமா? கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். கீர் மாதிரி இருக்கும். நம்ம சட்டின்றதுனால இதுலயே வச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கட்டியாயிரும். அதனால நீங்க மாத்தி வச்சிடுறது பெஸ்ட். ஓகே. சோ மாத்திடலாமா? மாத்திடலாம். எதுல? இதுல மாத்திடலாமா? இது நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு பாயசம். ஒரு நிமிஷம், மெயின் டிஷ் என்னன்றது மறந்துட்டோம் நான். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குன்ற ஃபீலே இல்லாத அளவுக்கு இருக்குதா? இதுல ஆடடா வேணும்னா தேங்காய் கூட, தேங்காய் நீங்க சேர்க்கறதா இருந்தா துருவி சேர்க்க கூடாது. நல்லா குட்டி குட்டியோ அது மாதிரி கிரன்ச்சி ஃபீலுக்கு. அப்போ வந்து அது நல்லா நெய்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இப்ப நம்ம பாதாம் சேர்த்துடலாமா? இப்படி மேல கொஞ்சம் பாதாம், அப்புறம் முந்திரி. நானும் போடலாமா? போடுங்க. நமக்கு தான் ஸ்வீட்னா பிடிக்குமே. ஸ்வீட்டு எஸ். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாகரி தான், அதாவது வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப எதுவுமே ஆடடான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது தான். ஸோ ஆர்கானிக் வேல இருக்கக்கூடியது. இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லான நட்ஸ் போடணும்னாலும் போடலாம் இதில். ஸோ சுட சுட இருக்கக்கூடிய பாயசத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அந்த நெய் கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு துருவி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்க தண்ணி விட்டு நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து அதோட ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி தண்ணி இல்லாம வடிகட்டி ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்து வேக விடுங்க. பாதி அளவு பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது மீதி பாலையும் ஒன்னா சேர்த்து நல்லா வேக வச்சிருங்க. இது வெந்துட்டு இருக்க டயத்துல ஒரு வானலியில கொஞ்சமா வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு கூட
கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வரும்போது வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதோட ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாதாம் தூவி முந்திரி தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் தயார். ஓகே, இப்போ எப்படி வந்து சூடான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் வந்து செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தை சொன்னாங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஜவ்வரிசி, நட்ஸு, அதோட சேர்ந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர்ல இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939990500 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இதே போல இன்னொரு எக்ஸலண்டான டிஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவசித்ரா. பாய்.